இன்னைக்கு அவங்க இருக்கிறதுல ஏஜ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம்னா எப்படி போயிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியும். விசித்ரா மேம் மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்கவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். சோ அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. பட் அவங்க அதை பண்ணனால அவங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இந்த வீட்ல எல்லாரும் கமல் போனா நல்லா இருக்கும் சார். கமல் சார் போனா நல்லா இருக்கும். அவர் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா பிக் பாஸ் கேம் ஆடினதா எனக்கு ஃபீலே ஆகல. டைட்டில் வின்னரே மாயா தான் ஜெயிக்கணும். எனக்குலாம் மாயா மட்டும் ஜெயிக்க கூடாது ப்ரோ. அவங்களோட பர்சனல் லைஃப் சேர்றதும் சேராதும் அவங்க இஷ்டம். அது வந்து அங்க அவ்வளவு கேமரா இருக்குன்னு தெரியும். அவங்க கேமரா தெரியணுன்றதுக்காக பேசினாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு அவங்க இருக்கிறதுல ஏஜ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம்னா எப்படி போயிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியும். அதை பத்தி பேசலாமா வேணாமான்னு தெரியும். தெரிஞ்சா பண்ணதா கூட இருக்கலாம். அது கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க வந்து பண்ணதே மொத்தம் அவங்கள வந்து அவங்களையும் பிடிக்கும். ஆனா ஆரம்பத்துல அவங்க வந்து சேர்த்து வச்சிருந்த மரியாதை ஒட்டுமொத்தமா வந்து அந்த கடைசியாக தான் உடைச்சிட்டாங்க. ஆனா அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து இந்த ஏஜ்ல வந்து கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த பிக் பாஸ் சீசன் 7ல மொத்த டோட்டல் பிக் பாஸ்லயே விசித்ரா மேம் மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்கவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா லாஸ்ட் 10 டேஸ்க்குள்ளார இன்னும் அவங்க வந்து அந்த சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா ஒரு டாப் 3 கண்டென்ட் ரன்னர் ஆச்சு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களோட லைஃபோட பர்சனல் விஷயத்தை எப்படி வந்து ஒருத்தங்க பேச முடியும்? அது தப்பு இல்லையா? அவங்க லைஃப்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்கன்றத இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது அப்சல்யூட்லி ராங். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பண்ணிருக்க கூடாது. அது தப்பு. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. பட் அவங்க அதை பண்ணனால அவங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கூட எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க தலையில அவங்களே மண்ணு போட்டுருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருமே தான் பேசுறாங்க ப்ரோ. அப்ப அவங்க பேசுறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண கூடாதுல்ல. பேசிட்டே இருக்கும்போது அவங்க மட்டும் பேசல. யாரா ஒருத்தவங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடனே அகைன்ஸ்ட் ஆயிட்டு அவங்கள பத்தி தானே பேசுறாங்க. அது கண்டிப்பா விசித்ரா மேம் பேசுறது ரொம்ப தப்பு. மாயான்னு இருந்தாங்க. 50 நாள் மாயா ஐயோ மாயா அப்படி மாயா இப்படின்னாங்க. இப்ப மாயா சைடு சேர்ந்துன்னு ஐயோ மாயா தான் எல்லாமே, பூர்ணிமா தான் எனக்கு எல்லாமே இருந்தா ஒரே மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்கிறதுக்கு அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு அழகா இப்ப இந்த கேஷ் டாஸ்க் வருது பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த டாஸ்க். அழகா அவங்க எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு வெளில வந்துடலாம். எல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா வந்து அதுக்கு தகுதியே இல்லாதவங்க தான். அது தகுதி இல்லாம பேசலாம். தகுதி இல்லாம பேசல. டேரக்டா விஷ்ணு வந்து ஒரு ஃபைனலுக்கு போயிட்டாரு. அவர் டேரக்டா ஃபைனல் போயிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்றத எனக்கு அளவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் சொல்ல முடியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் காம்படிட்டர் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செகண்ட் ஒருவேளை தினேஷ் தான் வந்து செகண்டா வருவாருன்றது நான் கெஸ் பண்றேன். மீதி அடுத்தது யார் வரலான்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா நான் மணி சொல்லுவேன். ஆனா எதனால நான் வந்து விசித்ரா மேம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் சப்போர்ட் நினைச்சேன் நான் வருவாங்களோ இல்லைன்னு. ஆனா கடைசியில இப்படி அவங்க இப்ப ரீசெண்டா வந்து அவங்க சரியா பிளே பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் கொஞ்ச நாளா அவர் வந்து டைவர்ட் ஆகி இருந்தாரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம்ல ஃபோக்கஸ் பண்றாரு. சோ he deserves. எனக்குலாம் ஓகேலாம் இல்லை ப்ரோ. அவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஏமாத்துறாரு. பூர்ணிமா யூஸ் பண்ணி ஏமாத்தினாரு. இந்த மணியை யூஸ் பண்ணி ஏமாத்தினாரு. நினைச்சிருந்தா மணி அடிச்சிருக்கலாம். ஆனா கேட்டா அவங்களுக்குள்ளே ஒரு குரூப்பிசம் மாதிரி ரெடி பண்ணிட்டு என்ன சொல்லிட்டானுங்கன்னா ஐயோ நான் விஷ்ணுக்கு தான் கொடுக்குறேன். அவனோட கேம் அவன் விளையாடுறான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இப்ப நாளைக்கு மணிக்கு எதனா ஒரு இவருக்கும் விஷ்ணுக்கும் மணிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் விஷ்ணு ஐயோ மணி அந்த மாதிரி பண்ணிட்டான், மணி இந்த மாதிரி பண்ணிட்டான். விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் முடிஞ்சிடணும். அவர் காரியம் அதான் என்ன சொல்ற காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க. காரியம் ஆனவன காலை வாரி விடுவாங்க. அந்த மாதிரிதான் வரலாம். ஒருத்தர் வெளியில போனாங்கன்னா ஆனா அப்படி இருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 3 பேருன்னு சொல்றாங்க. இல்ல 2 பேர் வச்சு கண்டிப்பா போவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா பூர்ணிமா இல்லைன்னா விசித்ரா மேம் 3 பேர் போனாங்கன்னா மணி சேர்த்து போகலாம். இதனால மாயாவுக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மணி தான் போவாருன்னு எனக்கு தோணுது. மீதி இருக்கிறது எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். எனக்கு பூர்ணிமா எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுது. எனக்கு அவங்களே நடுவில் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த கேமுக்கான ஐடியா புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி இந்த ஷோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து வெஞ்சன்ஸ்க்கான ஷோ கிடையாது. இது பியூர்லி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அவங்களுடைய ஓன் திறமை அது வந்து வெளிக்காட்டுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க முக்கால்வாசி நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்டாம. ப்ளஸ் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் இன்வால்வ் ஆகி அதுல இருந்து வெளியில வந்து ஸோ இது கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நிக்சன் எடுத்துக்கோங்க, அவரே கூட அவர் சிங்கர் தானே அவரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துலயுமே பாட்டு பாடி நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம்ல தன்னுடைய ஒரு திறமையை அவர் வெளிக்காட்டவே இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டினா அது வந்து ஒரு பெரிய நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா ஷீ இஸ் டூயிங் வெல்.
ஒருத்தங்க போனாங்கன்னா பூர்ணிமா, 2 பேர் போனாங்கன்னா விசித்ரா பூர்ணிமா. மாயா போவாங்க, மாயாவும் விசித்ரா. போனா 2 பேர் இவங்க போன இவங்க 2 மெயினா பேர் போனோம்னா யார் போவா? விசித்ரா போவாங்க, கண்டிப்பா விசித்ரா மேம் போவாங்க. இந்த வீக்ல எல்லாரும் கமல் போனா நல்லா இருக்கும் சார். கமல் சார் போனா நல்லா இருக்கும். அவர் பூர்ணிமா ஆர் விசித்ரா. ஏன்னா சகோதரியாவும் போறீங்க. பூர்ணிமா லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க, நல்லா நாங்க கொடுக்க மாட்டோம். எலிமினேஷன் விசித்ரா மேம், இன்னொன்னு வந்துட்டு மணி. மணிலாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ப்ரோ. உள்ளலாம் வந்தாரு ரவீனான்னு. இப்ப அந்த பொண்ணை பாவம், அந்த பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேம் பிளேயர்னு நம்மளுக்கே தெரியும். எவ்வளவு நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு எல்லா பொண்ணுங்களும் விட்டாங்க. இந்த கை வச்சு டாஸ்க் இருந்ததுல அது எல்லாருமே விட்டாங்க, ஜென்ஸ் முத கொண்டு விட்டாங்க. தினேஷ்லாம் வந்துட்டு பாதியிலே விட்டார். ஆனா அந்த பொண்ணு நின்று ஹோல்ட் பண்ணி ஜெயிச்சது. அந்த பொண்ணு இருந்திருக்கலாம். அந்த ரவி மணினாலதான் வந்துட்டு அந்த பொண்ணு மணி தான் வந்துட்டு மோதிரத்தை கொடு, அதை கொடு, அடி வலிச்சுன்னு போறது, இங்க வலிச்சுன்னு போறது. மணினாலதான் இப்ப ரவீனா கேமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. டைட்டில் வந்து இவர் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட் செட்ல எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா அவங்க, ஏன்னா ஒரு 2-3 விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணாம பேசியிருக்கலாம். குறும்படம் போட்டு காட்டுங்கன்னு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, அது சரியா கவனிக்காம சொல்லி அவங்களுக்கு கூட அந்த குறும்படத்துல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க பேசினா பாயிண்ட் பேசுறாங்க. இப்ப நம்ம இதை பேசினா என்ன நடக்கும், மத்தவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியும்னு பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சு விளையாடுறாங்க கேம். ஏன்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேம் விளையாட முடியும். அது கரெக்டா தானே பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வின் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் வந்து இவங்கள தான் சொல்லுவேன், அர்ச்சனாக்கா தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்றது. கண்டிப்பா ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. எனக்கு அவங்களோட ஆரம்பத்துலேருந்தே அவங்க உள்ள வந்த நாள்ல இருந்து நோட்டீஸ் பண்றேன். கண்டிப்பா அவங்களோட வந்து அதை விட எனக்கு பிடிச்சது வந்து ஆரி ப்ரோ. லாஸ்ட் சீசனுக்கு முந்தைய சீசன் வந்த ஆரி ப்ரோவோட பார்க்கும்போது அவங்கள மாதிரியோட எனக்கு அடுத்தது வந்து இவங்கள தான் பிடிச்சிருக்கு. அர்ச்சனா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அர்ச்சனா இல்லைன்னா எனக்கு அடுத்தது செகண்டா வந்து தினேஷ் ப்ரோ வரணும். 2 பேர்ல நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா பிக் பாஸ் கேம் ஆடினதா எனக்கு ஃபீலே ஆகல. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாக்கு கூட சப்போர்ட் எப்படி கிடைச்சது? அவங்க வந்து கேம் ஆடி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதானா எனக்கு சத்தியமா தெரியல. அந்த இடத்துல யாருமே கேம் ஆடல. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது என்னன்னா எல்லாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. ஸோ பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் அர்ச்சனா. அதுதான் எனக்கு தோணுது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். ஆனா அர்ச்சனாவுமே என்ன பண்ணாங்க, அல்டிமேட்லி இங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா இப்ப வரைக்கும் புரியல. ஸோ ஆனா ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு ஃபேரா இருக்காங்க. கேம் ஆடல அது இது இதெல்லாம் செகண்டரி தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனா அவங்க கொஞ்சம் நல்லா நடந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அந்த 100 நாள்ல உள்ள என்ன நடந்தது அப்படின்னு எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியாது. ஸோ பீப்புள் ஒப்பீனியன் மாறும். நம்ம இப்ப நேர்ல பாக்குறதுக்கோ டிவில பாக்குறதுக்கோ வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டிவில பார்த்து எனக்கு புரிஞ்சது வந்து அர்ச்சனா இஸ் ஓகே, விஷ்ணு இஸ் ஆல்சோ ஓகே. எனக்கு மாயா, எனக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அகைன் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. பட் இன்னொருத்தவங்களுடைய காலை வெட்டி தான் நம்ம மேல வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா எப்படி இந்த உலகம் ஏத்துக்குமா? நீயும் வின் பண்ணு நானும் வின் பண்ண, அப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? இன்னொருத்தவங்களை காலை வெட்டி நான் மேல தெரியணும், நான் ஹைட்டா தெரிஞ்சிடுவேன், நான் முன்னுக்கு வந்துட்டேன், அது ரொம்ப தப்பான கான்செப்ட். மாயா என்ன பண்றாங்கன்னு தெரியாமலே பூர்ணிமா இஸ் சப்போர்ட்டிங். ஸோ எனக்கு அது பிடிக்கல. மணி இஸ் டிசர்விங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே ரன்னர் அந்த மாதிரி ஒரு இதுல பொசிஷன்ல கொஞ்சம் காம் ஆயிட்டாரு. ஏன்னா அகைன் அவங்க 2 பேரும் மணி இல்லைன்னா ரவீனா, ரவீனா இல்லைன்னா மணி. மணியை வந்து ரவீனா இல்லாம பார்க்க முடியல, அவங்க அப்படியே ஓட்டிட்டாங்க. ஸோ இப்போ மணி டவுன் ஆயிட்டாரு. ஸோ இதுல இண்டிவிஜுவலா ஒருத்தங்க வந்து எல்லாரு கூடயும் கொஞ்சம் ஓகேவா இருந்து போறது வந்து அர்ச்சனா. எனக்கு அர்ச்சனா வந்தா நல்லா இருக்கும். கமல் சார் வின் பண்ணலாம், அவர் தான் எல்லாம் பிக் பாஸ்லயே இருக்கிறாரு. வந்து பிக் பாஸ் ஷோ படி பார்த்தா மாயா மட்டும் ஜெயிக்க கூடாது ப்ரோ. மக்கள் படி பார்த்தா மணி, விஷ்ணு இவங்க யாராவது விஜய் வர்மா. மணி மணி அப்புறம் விஜய் வர்மா. Because அவங்க எலிமினேட் ஆயிட்டு திரும்பவும் அவங்கள வைல்ட் கார்ட்ல வரும்போது அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. சீரியஸ்லி டைட்டில் வின்னரே மாயா தான் ஜெயிக்கணும் எனக்குலாம். ஆனா அவெல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சண்டை நடக்குதா, அந்த சண்டையில வந்துட்டு தேவையெல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டான். விசித்ரா மேம் இல்ல விஷ்ணு நிக்சன் ஒரு சண்டையில பேசிட்டு இருக்காங்க, அர்ச்சனா போயிட்டு நடுவில் தேவையெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி மாயாக்கு சண்டையா, மாயா போயிட்டு நிப்பா. இப்ப மாயாக்கு விஷ்ணுக்கும் போயிட்டு இருக்குது. சரிங்களா, மாயா வந்து நிக்கணும், மாயா தான் ஜெயிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாயா தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் பிளேயர்.